26வது ஸ்லோகம். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன் ஏவ வசம் நயேத். இந்த ஸ்லோகங்களில் தியானம் செய்கின்ற முறை, தியானத்தினுடைய சொரூபத்தை பார்த்து வருகின்றோம். பகவான் சங்கல்ப பிரபவான் காமான் என்ற இடத்தில் சங்கல்பத்தில் தோன்றிய ஆசைகளை முழுமையாக விட்டுவிட்டு மனதினால் இந்திரியங்களை நெறிப்படுத்தி பிறகு மெதுவாக ஆத்மாவிடம் வர வேண்டும் என்று கூறினார். சமக தமக என்ற சாதனை முதலில் கூறப்பட்டது. அனாத்மாவிலிருந்து நம்முடைய மனதை எடுப்பது ஒரு பகுதி. பிறகு 25வது ஸ்லோகத்தில் ஆத்ம தத்துவத்திடத்தில் மனதை வைத்தல் அடுத்த பகுதியாக பகவான் பேசினார். மெதுவாக படிப்படியாக அனாத்மாவிலிருந்து வர வேண்டும். ஆத்மாவிடம் மனதை வைத்து வேறு எதையும் சிந்திக்க கூடாது. பிறகு 26வது ஸ்லோகத்திற்கு வந்தால் பகவான் நம்முடைய மனதை சஞ்சலமானதாகவும் ஸ்திரமற்றதாகவும் ஏற்றுக்கொள்கின்றார். நான் அப்படித்தான் மனிதர்களுக்கு மனதை படைத்துள்ளேன். இந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக மனது வேறு விஷயங்களுக்கு செல்லும். அப்படி செல்கின்ற மனதை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த முயற்சியில் இருப்பதற்குத்தான் தியானம் என்று பெயர். சில பேர் தியானத்தில் அமர்ந்தால் மனது வெளியே போகிறதே என்று சொல்வார்கள். அப்படி வெளியே போயிட்டும் நம்மிடம் வந்து கொண்டும் இருக்கின்ற விவகாரத்திற்குத்தான் தியானம் என்றே பெயர். ஒரு கால் முழுமையாக மனது நம்மிடம் இருந்து விட்டால் அது தியானத்தினுடைய பலன். அதை சாஸ்திரத்தில் சமாதிகி என்று சொல்லப்படுகின்றது. இப்போ தியானம் என்றால் மனதினுடைய ஒரு வியாபாரம், ஒரு டிரான்சாக்ஷன். என்ன? நாம் எந்த கருத்தை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க முயற்சி செய்தல், மனம் அதிலிருந்து வெளியே செல்லும், மீண்டும் அதை கொண்டு வருதல். இப்படி செய்கின்ற செயலுக்குத்தான் தியானம் என்று பெயர். இதை ஏன் பகவான் கூறுகிறார் என்றால், நாம் மனம் சலித்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் மனம் வெளியே செல்கின்றதே, எப்பொழுதுதான் நம்மிடம் இருக்கும் என்ற சலிப்பு வரக்கூடாது. காரணம் என்ன? இப்படித்தான் சில காலங்கள் இருக்கும். பிறகு இதனுடைய பலனை மெதுவாக நாம் அனுபவிப்போம். நாம் எந்த அளவுக்கு பலனை அனுபவிக்கின்றோம் என்பதில் முக்கியமல்ல, எந்த அளவுக்கு முயற்சியை குறிப்பாக தொடர்ந்து செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவிப்போம். ஆத்ம விஷயத்தில் மனம் இருந்தால் அந்த எண்ணங்களை சஜாதீய விருத்திகி என்று சொல்லப்படும். சஜாதீய விருத்தி என்றால் ஒரே விஷயத்தை குறித்த எண்ணங்கள். ஆத்ம விஷயத்திற்கு அப்பாற்பட்டு அனாத்ம விஷயத்திற்கு மனம் சென்று விட்டால் அந்த எண்ணங்களை விஜாதீய விருத்திகி என்று சொல்லப்படும். விஜாதீய விருத்தி என்றால் ஆத்ம தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு செல்கின்ற சில எண்ணங்கள், அது விஜாதீய விருத்தி.
இப்போ தியானம் என்றால் என்ன? சஜாதீய விருத்திக்கும் விஜாதீய விருத்திக்கும் வருகின்ற போராட்டம்தான் தியானம். அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். முதல் வரியில் யதக யதக நிಶ್ಚரதி, எந்தெந்த விஷயத்தை குறித்து மனமானது ஓடுகின்றதோ, எப்படிப்பட்ட மனக? சஞ்சலம், சஞ்சலமான, அஸ்திரம், ஸ்திரமற்ற மனம் எந்தெந்த விஷயத்தில் ஓடுகிறதோ நாம் என்ன செய்ய வேண்டும்? ததக ததக நியம்ய, அந்தந்த விஷயத்திலிருந்து மனதை கொண்டு வந்து, ஏதத் என்றால் ஏதத், இந்த மனதை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? ஆத்மனி ஏவ வசம் நயே, தன்னிடத்திலேயே வசப்படுத்த வேண்டும். இப்படி பகவான் சொல்வதிலிருந்து நம்முடைய மனம் வெளியே போகும், மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த பயிற்சி தான் தியான பயிற்சி. ஒரு விளக்காசிரியர் சொல்றார், இந்த செயலிலேயே ஒரு விதமான ருச்சியை நாம் அனுபவிக்க வேண்டுமா? இது ஒரு விளையாட்டு என்று சொல்கிறார். இப்போ விளையாட்டுன்னு சொன்னால், இப்போ ஃபுட்பால் விளையாடுகிறார்கள், 22 பேர் ஒரே சைடு தான் கோல் போடுறது. ஒரே ஒரு பாலை கொடுத்து விளையாண்டா அது எப்படி இருக்கும்னா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, விளையாடவும் முடியாது. ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே போல மனதில் 2 எதிர்ப்புகள் இருக்கின்றது. ஒன்றை செய்யணும்னு சொல்கிறோம், இனி ஒரு மனது அதை செய்யாமல் இருக்கின்றது. ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார், இந்த போராட்டத்தையே ஒரு விளையாட்டாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னா, மனம் என்கின்ற ஒரு கிரவுண்டில் எண்ணங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றது. வெளியே போகின்ற மனம் மீது எனக்கு வெறுப்பு இல்லை. மனசே நீ போறையா, போயிட்டு வா, கொஞ்சம் தூரம் உன்னோட நானும் வர்றேன், எங்கே தான் போகிறேன்னு பார்த்துருவோம், பிறகு திரும்பி என்னிடம் நீ வா என்று நம்முடைய மனதிடமே நாம் சலித்து கொள்ளக்கூடாது. இந்த வெளியே போயிட்டு உள்ளே வருகின்ற மனதை ஒரு விளையாட்டாக பாவித்து என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த பயிற்சியில் ஈடுபட வேண்டும். விளையாட்டிலேயும் அதே பெயின், அதே கஷ்டங்கள். ஆனால் விளையாட்டாக செய்யும் பொழுது அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சியே நமக்கு கஷ்டமாக தெரியாது. உதாரணமாக, இங்கே சில குழந்தைகள் கை கால்களெல்லாம் சரியாக வராமல் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னால் அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் கொடுக்கணும். அதனால் என்ன செய்கிறார்கள்? நம்மால் கேட்க சகிக்காத சில சினிமா பாட்டை போட்டுட்டு ஆடுங்கன்னு சொல்லி விடுகிறார்கள். அந்த குழந்தைங்க என்ன பண்ணது? நமக்கு கேட்க முடியாது. அந்த குழந்தைங்க சந்தோஷத்தில் கையையும் காலையும் விரிச்சிட்டு ஆடுகிறது. என்ன எக்ஸசைஸ் இவங்க செய்ய சொல்ல விரும்புகிறாங்களோ அதை விட 3 மடங்கு எக்ஸசைஸ் குழந்தைகள் செய்து விட்டது. அதே பெயின் அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அந்த குழந்தைங்க ஆடும்போது, அந்த பாட்டை போட்டுட்டு ஆடும்போது முகத்தை பார்த்தா தெரியும் கஷ்டத்தோடு அது ஆடுதுன்னு. ஆனால் எக்ஸசைஸ்னு செய்யாதுங்க. ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆடுன்னா அந்த குழந்தைகள் விளையாட்டாக அதை செய்து முடித்து விடுகிறது. அதே போல தான் நம்மளும் செய்யணும். அந்த பாட்டுக்கு பதுவாக ஓம் நம சிவாயாக போட்டுக்குவோம். போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா அதே ஆட்டம்தான். கஷ்டப்படுவோம், அது கஷ்டமாக தெரியாது. அந்த வேலையையே அப்போ தான் செய்ய முடியும். அப்படி இங்கு பகவான் என்ன சொல்கிறார்? வெளியே போகும், அதை உள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த பயிற்சி தான் தியானம். இத்துடன் தியான சொரூபம் அல்லது தியானம் செய்கின்ற முறையை பகவான் முடிக்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம்
பிரம்மபூதமகல்மஷம். இந்த ஸ்லோகத்திலிருந்து 27லிருந்து 32வது ஸ்லோகம் வரை தியான பலனை பகவான் கூறுகின்றார். பிறகு தியானத்தினுடைய பலனை அடைந்தவனுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். முக்தனுடைய மனதை வர்ணிக்கின்றார். இங்கு சொல்லப்படுகின்ற தியானத்தினுடைய பலனை கூறுகின்றார். இந்த 2 கருத்தையும் சேர்ந்து இந்த ஸ்லோகங்களில் கூறுகிறார். 32வது ஸ்லோகம் வரைக்கும் தான் பகவான் பேசுகின்றார். பிறகு அர்ஜுனன் ஒரு கேள்வியுடன் வருவான். இதுவரை நாம் பார்த்ததில் 4 கருத்துக்களை பகவான் பேசி வருகிறார்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கோ? 4 கருத்துக்கள் என்னென்னு சொன்னால், பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான ஸ்வரூபம், தியான பலம். இந்த 32 ஸ்லோகம் வரைக்கும் இந்த 4 கருத்துகள் தான். இதில் அதிகமாக பகவான் பேசியது தியான பலம். அதை மீண்டும் இங்கு பேசி முடிக்கின்றார். இனி இந்த ஸ்லோகத்திற்குள் வந்தால், இங்கு முக்தனுடைய மனதை வர்ணித்து அவன் அடையும் பலனை பகவான் கூறுகிறார். எப்படிப்பட்ட மனதை ஒருவன் அடைகின்றான், மோட்சத்தை அடைந்தவனுடைய மனம் எந்த நிலைக்கு வருகின்றது என்று வர்ணித்து பிறகு அவனுக்கு கிடைக்கின்ற பலனை பகவான் கூறுகின்றார். இப்படி பகவான் முக்தனுடைய மனதை வர்ணிக்கும் பொழுது ஒவ்வொரு மனமும் 3 விதமான குணங்களினுடைய வசப்பட்டு இருக்கின்றது. அந்த குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குணங்களை பற்றிய விளக்கம் ஒரு அத்தியாயம் முழுவதும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த அத்தியாயத்தில் குணங்களை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். இங்கு பகவான் கூறுகின்றார், முக்தனுடைய மனமானது தமோ குணத்திலிருந்தும் ரஜோகுணத்திலிருந்தும் விடுதலை அடைந்து சத்துவ குணத்துக்கு வந்துள்ளது. பிறகு அவன் சத்துவ குணத்தில் இருந்து கொண்டே சத்துவ குணத்திலிருந்து வருகின்ற பந்தத்திலிருந்தும் விடுதலை அடைகிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். நம்முடைய மனம் தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்ற 3 குணங்களுக்குள் ஏதோ ஒரு குணத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். முக்தனுடைய மனம், ஜீவன் முக்தி அடைந்தவனுடைய மனம் தமஸ் ரஜஸ் இதனுடைய பிடியிலிருந்து விலகி சத்துவகுணத்தில் இருக்கும். பிறகு ஒருவன் சத்துவகுணத்தில் இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான பந்தம் என்று பிறகு பகவான் பேசுவார். அவன் சத்துவத்தில் இருந்து கொண்டே இங்கு சொல்லப்பட்ட ஞானத்தை அடைந்த காரணத்தினால் சத்துவகுணத்தையும் கடந்தவனாக, அதிலிருந்து வருகின்ற பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தவனாக இருக்கின்றான். இதுதான் சாரம். இனி ஒவ்வொரு குணமாக பார்த்தால், சுருக்கமாக குணங்களை இப்பொழுது பார்த்தால், தமோகுணம் என்பது ஜடமான தன்மை, மந்தமாக இருத்தல். மனசுக்கு எப்பெல்லாம் சோம்பலாகவும் மந்தமாகவும் மோகத்திலும் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனசு தமோகுணத்தினுடைய வசத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரஜோகுணத்தினுடைய சுபாவம் பிரவிற்த்திகி, ஆக்டிவிட்டீஸ், செயல்கள். நம்ம சும்மா இருக்காமல் செயலில் தூண்டுதல், ஆசையில் உந்தப்படுதல், இதெல்லாம் ரஜஸ். சத்துவம் என்றால் அறிவு, ஞானம், பிரகாசம், அமைதி, தெளிவு.
இந்த நிலையில் இருக்கும் பொழுது சத்துவம். ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு விதத்தில் நம்மை பந்தப்படுத்துகின்றது. தமோ குணமானது நம்மை அறியாமையினாலும் கவனமின்மையினாலும் உறக்கத்தினாலும் மோகத்தினாலும் பந்தப்படுத்தும். ரஜோகுணமானது விக்ஷேபத்தை கொடுத்து நம்மை பந்தப்படுத்தும். அதிக ரஜோகுணத்தினுடைய தூண்டுதலில் தியானத்தில் அமர்ந்தால் அதிக விக்ஷேபம் இருக்கும். தமோ குணத்தினுடைய தூண்டுதலில் மனசு இருக்கும் பொழுது தியானத்தில் அமர்ந்தால் விக்ஷேபம் இருக்காது. விக்ஷேபம் இல்லைன்னா சௌரியந்தானே, மனசு அமைதியாக இருக்குமேன்னா ரொம்ப அமைதியாயிரும். அப்புறம் என்ன வரும்னா கொரட்டை சத்தம் தான் அப்படியே வரும். ஏன்னா ரொம்ப அமைதியாகிடுது அல்லவா. அப்படி உறக்கத்திற்குள் சென்று விடும். நாம் எதை குறித்து தியானிக்க விரும்புகிறோமோ அந்த செயலையும் செய்யாது. ஆகவே ஆவரணம் என்றால் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்தினுடைய வசத்திலும் சோம்பலினுடைய வசத்திலும் மனசு இருந்தால் தியானம் செய்ய முடியாது. அதே போல் ரஜசினுடைய தூண்டுதல் இருந்தாலும் தியானம் செய்ய முடியாது. பிறகு தியானம் செய்ய வேண்டுமென்றாலும் அல்லது அறிவை அடைய வேண்டுமென்றாலும் மனம் சத்துவத்தினுடைய ஆதிக்கியத்தில் இருக்க வேண்டும். இங்கு பகவான் சொல்றார், இந்த ஞானியினுடைய மனமானது தமசிலிருந்தும் ரஜசிலிருந்தும் விடுதலை அடைந்துள்ளது. பிறகு சத்துவத்தில் அது இருக்கின்றது. சத்துவத்தில் மட்டும் இருந்து சில பேர்த்துக்கு சத்துவ குணம் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. அந்த ஞானம் இல்லை என்றால் சத்துவ குணமே அவர்களுக்கு துயரத்தை கொடுக்கும். அந்த விளக்கமெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஆனால் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் பிறகு பார்க்குற வரைக்கும். அது எப்படி சத்துவம் நமக்கு துயரத்தை கொடுக்கும் என்றால், சில பேர்த்துக்கு வீட்டை அசுத்தமாக வச்சுருக்கிறதுலையே ஒரு சந்தோஷம். சுத்தமாக இருந்ததுன்னா எல்லாம் தூக்கி போட்டு பழையபடி அவர்களாக இருக்கணும். அப்படி சில பேர்த்துக்கு ஒரு சந்தோஷம். காலையில் 6 மணிக்கு பேப்பர் வந்ததுன்னா 8 மணிக்கு பாருங்கள் அந்த பேப்பர்னுடைய கண்டிஷன், அது எங்கெங்கெல்லாம் எப்படி கிடக்குதுன்னு சொல்லி. அப்படி இருக்கிறதுல சில பேர்த்துக்கு சந்தோஷம். அவர்களுக்கு ஒரு பாதிப்பும் மனசில் வராது. காரணம் அவர்களுடைய குணம் ரஜோகுணமாகவோ தமோ குணமாகவோ இருக்கலாம். இந்த சத்துவ குணமாக இருப்பவர்களுக்கு எல்லாமே ஆர்டரில் இருக்கணும், எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஆர்டர் போயிடுதுன்னு வச்சுக்கோமே, அங்கே அக்செப்டன்ஸ் வராது, துயரம் வந்துடும், கோபம் வரும். அப்படி சத்துவ குணத்தில் இருந்தாலும் நம்மை மீறி சிலதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு துயரம் வந்துவிடும். ஆகவே சத்துவமும் நம்மை பந்தப்படுத்துவது தான். ஆனால் இந்த ஞானம் சத்துவ குணத்தோடு இருந்து விட்டால் சத்துவத்தில் இருப்போம், ஆனால் சத்துவ குணத்திலிருந்து வருகின்ற துயரம் வராது. அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். ஞானி ஏதோ ஒரு குணத்தில் இருக்கான், அந்த குணத்திலிருந்து வர்ற துயரத்தை அடையிறது இல்லைன்னா, நான் ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ இருந்துட்டு தமோ குணத்திலிருந்து வர்ற துயரத்தை அடையாமல் இருக்கிறேனேன்னு சொன்னால் அப்படி கேட்கலாம் அல்லவா. சத்துவ குணத்தில் ஞானி இருக்கான், ஆனால் சத்துவ குணத்திலிருந்து வர்ற பந்தம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த ஞானியை ரஜோகுணத்தில் இருக்கக்கூடாது தமோ குணத்தில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் அவன் இருந்தால் முதல்ல ஞானமே வராது. இப்போ ஞானம் வரணும்னா அவன் சத்துவத்துக்கு தான் போயாகணும். ஏன்னா சத்துவத்துக்கு போய் அதுலேயும் பந்தப்படலைன்னா நான் பேசாமல் தமசில் இருந்து அதில் பந்தப்படாமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இப்போ சத்துவத்துக்கு போகிற அளவுக்கு என்ன முயற்சியை பண்ணணுமோ அந்த முயற்சியை பண்ணி சத்துவ குணத்தில் இருந்து அதிலிருந்தும் பந்தப்படாமல் இருக்க வேண்டும். இருப்பான் ஞானி என்பது இங்கு சொல்லும் பிரயோஜனம். பிறகு இதுதான் ஞானியினுடைய மனம். இப்போ ஞானியினுடைய மனசு என்ன? சத்துவ குணத்தில் இருந்து கொண்டு சத்துவ குணத்தினாலும் பந்தப்படுவதில்லை. பிறகு அவனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, அவன் எதை அடைகின்றான்? உத்தமமான சுகத்தை அடைகின்றான். அதை பலமாக பகவான் பேசுகின்றார். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதல் சொல் பிரசாந்த மனசம். பிரசாந்த மனசம் என்றால் சத்துவ குணத்தை உடைய
மனதை உடைய ஞானியை. இங்கு பிரசாந்த மனக, மனகன மனம், பிரசாந்தம் என்பது அமைதி அடைந்த, அமைதி அடைந்த என்ற சொல் சத்துவ குணத்தில் இருக்கின்ற என்று பொருள். இப்போ சத்துவ குணத்தில் இருக்கின்ற ஞானியை, பிரசாந்த மனசங்கிற வார்த்தை ஞானியை குறிக்கின்றது. எந்த குணத்தில் இருக்கின்றான்? சத்துவ குணத்தில் இருக்கின்றான். ஹி ஏனம், ஏனம்னா இவனை. எப்படிப்பட்டவன்? அடுத்த சொல் யோகினம், யோகியை. இங்கே ஏன் யோகிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நிதித்தியாசனத்தினுடைய பலன் சொல்லப்படுவதால் இவ்விதம் தியானம் செய்தவனை. சுகம் உத்தமம் உபைதிங்கிறத பிறகு பார்க்கலாம். இப்போ இரண்டாவது வரியில் இரண்டாவது சொல் சாந்த ரஜசம். இந்த சொல்லும் ஞானியை குறிக்கின்றது. சாந்த ரஜசம் என்றால் ரஜோகுணம் அவனிடம் இல்லை, ரஜோகுணத்திலிருந்து தனிந்தவன். இங்கு சாந்தம்னா நிவிருத்தம்னு அர்த்தம். ரஜோகுணம் அவனிடமிருந்து சென்று விட்டது, ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கம் அவனிடம் இல்லை. சுருக்கமாக சொன்னால் ரஜோகுணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பியவன் என்று பொருள். அடுத்த சொல் பிரம்மபூதம். அதை விட்டுட்டு கடைசி சொல் எடுத்துக்குவோம், அகல்மஷம். இந்த சொல்லு ஞானியை குறிக்கின்றது. அகல்மஷம் என்றால் தமோகுணத்தினுடைய பிடியிலிருந்து விலகியவன். இப்போ கடைசி சொல் இரண்டாவது வரையில் அகல்மஷம், தமோகுணத்திலிருந்து நீங்கியவன். சாந்த ரஜசம், ரஜோகுணத்திலிருந்து நீங்கியவன். முதல் சொல் பிரசாந்த மனசம், சத்துவ குணத்திலிருந்து நீங்கியவன் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குணத்தில் அவன் இருந்து தான் ஆகணும். அப்போ சத்துவ குணத்தில் இருப்பவன், அதே சமயத்தில் சத்துவத்தில் பந்தப்படாதவன் யோகினம். இப்படிப்பட்ட யோகியை. பிறகு இந்த ஞானிக்கு இனியொரு சொல் இரண்டாவது வரியில் கடைசிக்கு முன்னத்த சொல் பிரம்மபூதம். பிரம்மபூதம்னா பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பவன், பிரம்மஸ்வரூபமாக இருப்பவன், முக்தஸ்வரூபமாக இருப்பவன். இங்கே ஏன் இந்த வார்த்தை பகவான் போடுறார்? இவனுடைய அறிவானது உடல்ல ஒரு பகுதியையோ மனதையோ நான் நினைத்து கொண்டு இருப்பதல்ல. இவனுடைய அறிவு பிரம்மஸ்வரூபமாக, பிரம்மத்தை நான் உணர்ந்த அறிவு. ஆகவே இவன் பிரம்மனாகவே இருப்பவன். இப்படிப்பட்ட யோகியை அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்டவனை ஒரு பலன் வந்து அடைகின்றது. அது என்ன பலன்னு சொல்கின்றார். இப்போ இந்த சொற்களெல்லாம் ஞானியினுடைய மனசை வர்ணிக்கிறார். ரஜஸ் தமஸிலிருந்து விடுபட்டு சத்துவத்தில் இருப்பவனை, இந்த யோகியை. இனி முதல் வரியில் கடைசி சொல்லுக்கு வருவோம். சுகம் உத்தமம், உத்தமம் சுகம், உத்தமமான சுகம். உபைதி இவனை அடைகின்றது. உபைதின அடைகின்றது. பொதுவாக ஞானி சுகத்தை அடைவான்னு சொல்லுவார்கள். இந்த இடத்துல பகவான் மாற்றிட்டார். சுகம் இவனை அடைகின்றது. இங்கே உத்தமம் சுகம்ங்கிறது சப்ஜெக்ட், ஞானிங்கிறது ஆப்ஜெக்ட். உபைதினா அடைகின்றது. உத்தமமான சுகம் இவனை வந்து அடைகின்றது. இவன் சுகத்தை நாடி போகவில்லையாம், சுகம் இவனை நாடி வருகின்றது. இது ஒரு ரகசியம். சிலதெல்லாம் நம்ம நாடி போக போக அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வேண்டான்னு திரும்பி போக போக அதை நம்மை நாடி வரும். நீங்கள் எதை வேண்டான்னு விடுகிறீர்களோ அதுதான் உங்களை நாடி வரும். சந்தேகம் இருந்தால் ஒன்றை செஞ்சு பாருங்க. ஆனால் மனசுக்குள்ளே அது வருங்கிற எண்ணத்தில் விட்டு அது வராது. இப்போ புகழ் பணம் இதெல்லாம் வேண்டான்னு விட்டு பாருங்கள், அது வந்துடும். அப்போ விட்டு பார்த்தா வந்துருமே, வரட்டும்னு விட்டால் வராது. அது உண்மை, அதுக்கு தெரியும். எதை வேண்டான்னு விடுறோமோ அதுதான் முன்னாடி வந்து நிற்கும். அது எதுக்குன்னு சொன்னால் நம்ம டெஸ்ட் பண்ணுறார் பகவான். நிஜமாலுமே வேண்டான்னு சொல்லியிருக்கானா இல்லையான்னு சொல்லி. அப்படி சுகம் இவன் எல்லாமே வேண்டான்ட்டு போயிருக்கான். பகவான் சொல்கிறார் உத்தமமான சுகம் இவனுக்கு வருகின்றது.
இப்போ உத்தமமான சுகம்னா அதமமான சுகம் இருக்கான்னா இருக்குது. உத்தமமான சுகம்னா நிரதிசயம் சுகம். எந்த சுகத்தை அனுபவித்து அதற்கு மேலே சுகம் இல்லையோ அது உத்தமமான சுகம். பகவான் சொல்லியிருக்கார், எம் லப்துவா அபரம் லாபம், வேறு ஒரு லாபத்தை மனசு நினைக்காதோ அப்படிப்பட்ட சுகம். அல்லது நம்முடைய சுகமெல்லாம் துக்கம் கலந்த சுகமாக இருக்கிறது. இப்போ ஒருவர் 7 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு சுகம் இருக்குது. அதை பார்த்து சுகிப்பார் கொஞ்ச நேரம். யாராவது வந்தால் சொல்லுவார் இது நல்லா இருக்குது, டிரைவிங்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார். சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு இதுக்காக கொடுத்தீங்கன்னா துக்கம் வந்துடும். நினச்சிடுவார் 7 லட்சம் கொடுத்தேன் அப்படி. அப்போது ஒரு கோணத்தில் சுகமாக இருக்குது, பேங்க் பேலன்ஸு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கும்போது துக்கம் வந்துடுது. அதை நினைக்கும்போது, அதை நினைக்காத வரைக்கும் சுகமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு சுகமும் துக்கம் கலந்திருக்கின்றது. இந்த சுகம் என்னன்னா துக்கம் கலக்காத, இதற்கு மேல் அடைவதற்கு இல்லாத முழுமையான சுகம். அந்த சுகம் ஞானியை அடைகிறது. இப்போ இந்த இடத்துல நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொற்களை? இப்படிப்பட்ட சுகத்தை ஞானி அனுபவிக்கிறான்னு சொன்னால், இப்போ ஞானிக்கு இந்த சுகம் வருவதற்கு விஷயமாக இருந்தது என்ன? இப்போ குலோப்ஜான் இருக்குது, அதை விஷயமாக வச்சு அனுபவித்தா ஒரு சுகம், அல்லது வேறு ஒரு ஸ்வீட்டை விஷயமாக வச்சு அனுபவித்தா ஒரு சுகம். அப்படி ஒவ்வொரு சுகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது. இந்த உத்தமமான சுகத்துக்கு பொருள் என்ன? எந்த பொருளினால இந்த சுகம் அவனுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், சாதாரணமான தவறு என்ன செய்வோம்? ஆத்மா என்று சொல்லிவிடுவோம். ஏன்னா ஆத்மாங்கிற ஒரு பொருளை இவன் அனுபவிக்கும் பொழுது இந்த சுகம் வரும் என்று. ஆனால் ஆத்மாங்கிறது ஒரு பொருள் அல்ல சுகத்தை கொடுப்பதற்கு. பிறகு விஷயமாக இருப்பது என்னவென்றால் ஆத்ம ஞானம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஆத்மாவை விஷயமாக வச்சு இவனுக்கு இந்த சுகம் வரல, ஆத்ம ஞானத்தினால் இவனுக்கு இந்த சுகம் வந்துள்ளது. இதிலிருந்து என்ன நம்ம சொல்ல வர விரும்புகிறோம்னு சொன்னால், இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆத்மா நமக்கு ஒரு பொருளாக இல்லை. ஆத்மா ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய சுகத்திற்கு ஆத்மா விஷயம் அல்ல. ஏன் விஷயம் அல்லன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆத்மா நாம் அனுபவிக்கிறதுக்குரிய விஷயம் அல்ல. ஏன்? அதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஆத்மா நானாக அனுபவிப்பவனாக இருக்கின்றது, அனுபவிக்கப்படும் பொருள் அல்ல. பிறகு இந்த இடங்களில் பகவான் ஞானியினுடைய மனசில் இப்படி ஒரு சுகம் வரும் சொல்கிறாரே, ரொம்ப சூக்ஷ்மமான சுகத்தை அனுபவிக்கின்றான்னு சொல்கிறாரேன்னு சொன்னான். அவனுக்கு மிக மிக சூக்ஷ்மமான ஒரு விருத்தி ஞானம் வந்துள்ளது. அந்த ஞானத்தினால் அவன் அனுபவிக்கின்றான். மனசும் சத்துவத்துக்கு போயிருக்கு. சத்துவத்தில் இருக்கின்ற மனசிற்கும் இந்த ஒரு சூக்ஷ்மமான அறிவு வந்துள்ளது. என்ன அறிவுனா அத்வைத ஞானம், அனைத்தும் ஒன்று, ஆத்மஸ்வரூபம் என்ற அறிவு வந்துள்ளது. பொதுவாகவே நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் கிராஸிலிருந்து சற்றுலாக போயிட்டுருக்கும், சூக்ஷ்மமாக போயிட்டுருக்கும். எதை பொறுத்ததுன்னா நம்முடைய மனதினுடைய வளர்ச்சியை பொறுத்தது. இப்போ குழந்தையாக இருக்கும்போது மேக்சிமம் நமக்கு என்ன சுகம்னா எதை கொடுத்தாலும் வாயில் வச்சு தான் பார்ப்போம். இப்போ வாய்க்கு மேலே சுகம் நமக்கு தெரியல. ஒரு அழகான பிக்சரை கொடுத்தோன்னு வச்சுக்குவோமே, குழந்தை என்ன செய்யும்? அதில் ஏதாவது டேஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். அதற்கு மேலே பார்த்து ரசிக்கிற சுகம் அதற்கு தெரியாது. வளர வளர மனது சூக்ஷ்மமாக ஆக நம்முடைய சுகம் சூக்ஷ்மம் ஆகிக்கொண்டே போகின்றது. அப்படி மேக்சிமமான அனாத்ம சுகத்தில் என்ன இருக்குன்னா இந்த ஆத்ம ஞானத்தினால் வருகின்ற சுகம். இதுவும் அனாத்மாவுக்குள்ளே வர்ற சுகம்தான். காரணம் என்ன? மனது அனுபவிக்கின்றது. அதை பகவான் விளக்கி வருகின்றார். ஆத்மா சுகஸ்வரூபங்கிறது ஒரு கருத்து. ஆத்மா சுகஸ்வரூபங்கிற எண்ணத்தினால் ஞானத்தினால் மனதுக்கு வருகின்ற ஒரு நிறைவு, அதை இங்கு பகவான் பேசுகின்றார். இப்போ இப்படிப்பட்ட சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் மனம் சத்துவகுணத்துக்கு சென்றிருக்க வேண்டும்.
மனசு ரொம்ப கிராஸாக இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, இந்த சுகத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். பெரிய கிளி எதை சொன்னாலும் அதை திருப்பி சொல்லும், பாட்டெல்லாம் பாடுமா. அப்படிப்பட்ட ஒரு கிளி அவங்ககிட்ட இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்ன சொன்னார்கள், நீயே வேலை இல்லாமல் இருக்க, இந்த ஊர் பண்ணையாருக்கு இந்த கிளியை கொடுத்து வேலை வாங்கிக்கோ அப்படின்னார். சரின்னு இவன் என்ன செய்தான், அந்த பண்ணையாருக்கு கிளியை ப்ரெசன்ட் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டான். பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேலையில் எனக்கு திருப்தி, வேலையெல்லாம் கிடைச்சிடுதே. அந்த பண்ணையாரிடம் சென்று, நான் கிளியை கொடுத்து நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க, கிளி எப்படி இருக்குன்னா, அதை அவர் சொன்னாராம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு சாப்பிடத்தான் தெரிஞ்சுது, அதை வச்சு அதை பார்த்து ரசிக்கிறதோ அதை சொல்லி ரசிக்கிறதுக்கோ அவருக்கு தெரியவில்லை. இப்போ பண்ணையாருடைய நிலை எங்கே இருந்ததுன்னா, பிறந்த குழந்தையில் எல்லாம் நாக்கில் இருக்கும், இனியும் நாக்கில் தான் இருக்கின்றது. காரணம் என்னன்னா, அவருடைய லெவல் ஆஃப் அப்ரிசியேஷன். அதை எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் அதெல்லாம் பார்க்கலாம். ரோட்டில் ஒரு சேவலோ அல்லது கோழியோ அழகாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவார்கள், இத்தனை கிலோ தேரும், இதுதான் அவர்களுடைய எண்ணமே தவிர அதனுடைய இயற்கையை பார்த்து ரசிப்பதற்கு மனது இல்லை. காரணம் என்னென்னா, சத்துவ குணத்திற்கு போகவில்லை. இப்போ சத்துவ குணத்துக்கு போனால் தான் லௌகிகத்தில் இருக்கிற நல்ல சுகத்தையே அனுபவிக்க முடியும். மோட்சத்தில் வர்ற சுகத்தை அனுபவிக்கணும்னா சத்துவ குணம்ங்கிறது அவசியம். ஆகவே இங்கு பகவான் குணங்களை சொல்லி தமஸ் ரஜஸ்லிருந்து கடந்து சத்துவத்தில் இருப்பவனுக்கு இந்த ஞானத்தின் பலனாக உத்தமமான சுகம் அவனை அடைகின்றது. இனி அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகமும் இதே கருத்துதான், உத்தமமான சுகத்தை அவன் அடைகின்றான். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன அதே கருத்தை பகவான் கூறுகின்றார். இப்படிப்பட்ட ஞானிக்கு உத்தமமான சுகம் வந்து அடைகின்றது. ஸ்லோகத்திற்குள் சென்றால், யுஞ்சன்னேவம் சதாத்மானம். ஆத்மானம் என்றால் தன்னை, சதா எப்பொழுதும், ஏவம் இந்த விதத்தில், யுஞ்சன் ஈடுபடுத்தி கொண்டு, தன்னை இந்த விதத்தில், இங்கு சொன்ன விதத்தில் தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற யார்? யோகி. இங்கு யோகி என்றால் தியானம் செய்பவன். இப்போ யோகி, யோகியானவன் தன்னை சதா எப்பொழுதும் யுஞ்சன் இந்த தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு. இந்த யோகியினுடைய மனதை மீண்டும் பகவான் வர்ணிக்கின்றார். விகத கல்மஷக. விகத கல்மஷகன்னு சொன்னால் மனதில் இருக்கின்ற அசுத்தங்களை நீக்கியவன். கல்மஷம்னா அசுத்தங்கள், ராகத்வேஷம் முதலிய அசுத்தங்கள். விகதம்னா நீக்கியவன். மனதிலுள்ள அசுத்தங்களை நீக்கிய யோகி எப்பொழுதும் தன்னை தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு. இப்படிப்பட்டவனுக்கு சுகம் வருகின்றது என்று பகவான் சொல்ல போகிறார். இதில் ஒரு வார்த்தை என்னன்னா, சதா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார் பகவான். எப்பொழுதும் என்ற வார்த்தையை போட்டிருக்கார். இப்போ எப்பொழுதுமே தியானம் பண்ணணுமா, எப்பொழுதுமே அவன் தியானம் பண்ணிட்டு இருப்பானா என்ற சந்தேகம் வரலாம். ஞானிக்கும் உபாசகனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. உபாசகன்னு சொன்னால் பூஜை செய்வான்,
பக்தியாக இருப்பான், ஆனால் பகவானை பற்றி ஒரு அறிவும் கிடையாது. கடவுளை கும்பிட்றவங்களிடம் சென்று கடவுளை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? தெரியாது, ஆனால் கும்பிட்டுருக்கேன். காரணம் என்னென்னா இப்படி சொல்லியிருக்கார்கள், செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவார்கள். இந்த உபாசகர்கள் அல்லது சில உபாசனைகளெல்லாம் செய்வார்கள், தியானங்களெல்லாம் செய்வார்கள். அவர்கள் உபாசனா காலத்தில் தான் பகவானை நினைப்பார்கள். அந்த பகவானையும் புரிஞ்சிருக்க மாட்டார்கள், அது வேறு. உபாசனா காலத்தில் தான் இறை சிந்தனை இருக்கும். பிறகு அந்த உபாசனை முடிஞ்சு வந்த உடனே எப்படி வருவார்கள்? உக்ர தேவதையை போல் வருவார்கள். அவ்வளோ கோபமாக வெளியே வருவார்கள். ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது மணி சத்தம் ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. அது என்னன்னு கேட்டால், அந்த வீட்டம்மா அவசரமாக ஓடுனாங்க வீட்டிலேருந்து. அது என்னன்னா, கற்பூரத்தை அந்த அம்மா வாங்கி வைக்க மறந்துட்டாங்களாம். அதனால் இவர் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் மணி அடிச்சிட்டு இருப்பேன்னு கோபமாக மணி அடிச்சிட்டு இருக்கார் பூஜையில். அப்போ எதுக்கு யாருக்கு மணி அடிக்கிறாருன்னு தெரியல. நீ கடையில் போய் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நான் நிற்காமல் மணி அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு கோபம், அவ்வளோ கோபம். போய் பார்க்குற அந்த மாதிரி உக்கரமாக அடிச்சிட்ருக்க. அந்த அம்மா பயந்துட்டு சத்தத்தை பொறுக்க முடியாமல் கடைக்கு ஓடுது. இதெல்லாம் என்னன்னா உபாசகர்களுடைய சுபாவம். இப்படி இருக்காங்கன்னா அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் ஞானி என்னன்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் மிக அழகாக பகவான். இவனுடைய ஞானத்தில் பார்க்கின்ற இந்த உலகமும் பகவானும் வேறல்லன்னு சொல்ல போகிறார். இப்போ இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசி மீது வெறுப்பை செலுத்தினா அது பகவான் மீது செலுத்துகின்ற வெறுப்புன்னு உணர்ந்திருக்கிறார்கள். அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு இருப்பதனால் இந்த ஞானத்துடன் சதா எப்பொழுதும் இருக்கிறார்கள். இந்த ஞானத்திலிருந்து பிரிஞ்சு அவர்கள் இருக்க முடியாது. உபாசகன் அந்த நேரத்தில் தான் மனசை பகவானிடம் வைக்க முடியும், மீதி நேரத்தில் வைக்க முடியாது. காரணம் என்ன? அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. வெறும் மன ஒருமுகப்பாடும் பூஜை மட்டும் இருக்கின்றது. ஆகவே இங்கு சதா என்ற சொல் ஞானி ஞானத்தை இழந்து வாழ முடியாது. இந்த ஞானத்துக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, அதை அடைஞ்சிட்டோம்னா அதை நாம் இழக்க முடியாது. இப்போ ஒருவரை பற்றி ஒருவர் சில விஷயங்களை நமக்கு சொல்லிட்டார். அந்த ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு அந்த விஷயத்தோடு தான் அவரை பார்க்க முடியுமே தவிர அவர் சொன்னதையெல்லாம் மறந்துட்டு அவரை பார்க்கலான்னா முடியாது. அதனால தான் போய் யாருக்கிட்டே நம்ம அந்த தீயை வச்சிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தரை பற்றி நீ ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம எவ்வளவு தூரம் அவருடைய பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணுறோம்னு நம்ம நினைக்கிறதில்ல. அவங்க கொஞ்சம் அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஸ்ரத்தை இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அவரை போய் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். அந்த அறிவை விட்டு அவரால் பார்க்க முடியாது. இந்த அறிவுக்கு ஒரு சுபாவம். இதனால் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இப்போ ஞானிக்கு ஞானம் இருக்கிறதுனால அவன் தியானம் பண்ணுற காலத்தில் முழுமையாக அவன் மனது இந்த அறிவில் இருக்கும். மற்ற விவகார காலத்திலும் இந்த அறிவு இருக்கும். தேவைப்பட்டால் அது அவனுக்கு வரும். ஆகவே சதாங்கிற சொல் இந்த அறிவிலிருந்து அவனை பிரிக்க முடியாது. இந்த அறிவோடு தான் அவன் இருப்பான். இப்படிப்பட்ட யோகிக்கு என்ன கிடைக்கின்றது? இப்படிப்பட்ட ஞானி அடையும் பலன் என்ன? இரண்டாவது வரிக்கு வந்தால், சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. சுகேன என்ற சொல்லுக்கு பொருள் எளிமையாக, எஃபர்ட்லெஸ்லி, கடினமில்லாமல், சுலபமாக. இங்கே சுகம்னா இன்பம் அர்த்தம் அல்ல, சுலபமாக, கடினமில்லாமல் அல்லது தடையில்லாமல், ஈஸியான்னு அர்த்தம். ஈஸின்னு சொல்கிறோமே, மிக எளிமையாக, எளிதாக என்ன அடைகின்றான்? பிரம்ம சம்ஸ்பர்ஷம். பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னா பிரம்மத்தோடு ஐக்கியம். இங்கு சம்ஸ்பர்ஷம்னா ஐக்கியம்,
பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னா பிரம்மத்துடன் ஐக்கியத்தை அஷ்ணுதே, அஷ்ணுதேன அடைகின்றான், பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைகின்றான். அந்த பிரம்மத்தோடு ஐக்கியம் அடைகிறதுனால என்ன சுகம் வந்திருக்கு? அத்தியந்தம் சுகம். அத்தியந்தம்னா முடிவற்ற. அங்கே உத்தமங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், இந்த இடத்துல அத்தியந்தம் மேலான உத்தமமான முடிவற்ற சுகம், சுகத்தை அவன் அடைகின்றான். இப்போ இந்த சுகத்தை அடைந்தவனுக்கு லௌகிக சுகத்தை நாடி அவன் போக வேண்டியது இருக்குமான்னா, அதனால அனைத்து ஆசைகளும் அவனை விட்டு சென்றுவிடும். அத்தியந்தமான சுகத்தை அடைகின்றான். நாம் சென்ற ஸ்லோகத்தில் பார்த்த அதே கருத்து தான். பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னா பிரம்மத்தோடு ஐக்கியம். சம்ஸ்பர்ஷம்னா தொடுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே பிரம்மத்தை போய் தொடுறான்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மத்தோடு ஐக்கியமாகின்றான், பிரம்மஸ்வரூபமாக இருந்து மேலான சுகத்தை அடைகின்றான். இனி 29வது ஸ்லோகம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இந்த ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரை மிக முக்கியமான ஸ்லோகங்கள். ஞானியினுடைய திருஷ்டியை பகவான் கூறுகின்றார். ஞானியினுடைய விஷன், ஞானி எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான், இந்த உலகத்தை ஞானி பார்க்கின்ற முறை, அதை பகவான் கூறுகின்றார். இதெல்லாம் உபனிஷத்தில் வருகின்ற கருத்துக்கள். இந்த விதத்தில் விதவிதமான உபனிஷத்துக்கள் பேசுகின்றன. அதை பகவான் இங்கு கையாளுகின்றார். ஈசாவாசிய உபனிஷத்தில் இதே போன்ற கருத்துக்கள், கைவல்யோபனிஷத்திலையும் இதே போன்ற கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டுள்ளது. அந்த பாணியில் பகவான் இங்கு கூறுகின்றார். ஞானியானவன் உலகத்தையும் உயிரினங்களையும் எப்படி பார்ப்பான்? அவன் கண்ணை திறந்து உலகத்தை பார்க்கும்போது அவனுடைய விஷன், அவன் எப்படி பார்க்கின்றான் என்று சொல்கின்றார். முதலில் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்துவிட்டு, டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டு பிறகு விளக்கத்திற்கு செல்லலாம். விளக்கம் இல்லாமல் இதனுடைய மொழிபெயர்ப்பை மட்டும் முதலில் பார்க்கலாம், பிறகு விளக்கம் பார்க்கலாம். சர்வபூதஸ்தமாத்மானம். ஆத்மானம் என்றால் தன்னை, தன்னை. சர்வபூதஸ்தம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும், தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும். அதுதான் முதல் பகுதியினுடைய பொருள். ஆத்மானம் தன்னை, சர்வபூதஸ்தம் எல்லா ஜீவராசிகளிடத்திலும். அடுத்த சொல் சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளை. சர்வபூதானினா எல்லா உயிரினங்களை. ஆத்மனி தன்னிடத்திலும், எல்லா உயிரினங்களை எல்லா ஜீவராசிகளை தன்னிடத்திலும் என்ன செய்கின்றான்? இரண்டாவது வரி, ஈக்ஷதே பார்க்கின்றான். ஈக்ஷதேங்கிறது வெர்பு, பார்க்கின்றான். ஞானி சப்ஜெக்ட். அந்த ஞானியை அடுத்த சொல்லில் பகவான் விளக்குகின்றார். யோகயுக்தாத்மா. யோகயுக்தாத்மான ஞானி. யோகயுக்தாத்மா என்ற சொல் ஞானியை குறிக்கின்றது.
அதனுடைய சொல்லுக்குள் இருக்கின்ற விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். பிறகு கடைசி பகுதி சர்வத்திர சமதர்ஷனக. சர்வத்திரன எல்லா இடத்திலும், சமதர்ஷனக சமமான பார்வையை உடையவன். இதுவும் ஞானியை குறிக்கின்ற சொல். இங்கு சமங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. சமதர்ஷனகன பிரம்ம தர்ஷனக, எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்க்கின்ற யோகயுக்தாத்மாவான ஞானி. ஈக்ஷதே, அவனுடைய விஷன், அவனுடைய பார்வை எப்படி இருக்கின்றதாம்? தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும், எல்லா ஜீவராசிகளை தன்னிடத்திலும் பார்க்கின்றான். இதுதான் பகவான் சொல்றது. இந்த மாதிரி பல உபனிஷத்துக்கள் பேசியிருக்கின்றன. இதிலிருந்து பகவான் என்ன கருத்தை நமக்கு சொல்ல விரும்புகின்றார், இதனுடைய பொருள் என்ன, இதில் மறைந்திருக்கின்ற தத்துவம் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு போவோம். உதாரணத்திலிருந்து பிறகு கருத்துக்கு வரலாம். ஏன்னா அது குழப்புற மாதிரி சொற்கள் இருக்குது. தன்னை எல்லாரிடத்திலும், எல்லாரையும் தன்னிடத்திலும் பார்க்கின்றான்னு சொன்னால், ஞானி எல்லாமே விபரீதமாக தான் பார்ப்பானா, நல்லா அப்படி பார்க்கலையே அப்படின்னு நமக்கு தோன்றும். எல்லாமே பெக்கூலியராக தான் பார்ப்பானா அப்படின்னு நமக்கு தோன்றும். அதனால் இந்த வாக்கியத்தில் என்ன கருத்து மறைஞ்சிருக்குன்னு உதாரணத்தை பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இன்றைக்கி கூலான ஒரு உதாரணம் எடுத்துக்கோம். எல்லா களிமண் பானையை எடுக்கிறத விட அலைகள் தண்ணீர்ங்கிற உதாரணத்தை எடுத்துக்குவோம். களிமண் பானையை எடுத்துக்கலாம், அல்லது நீர் அலைகள்ங்கிற உதாரணம் எடுத்துக்கலாம். அலைகள் கடலில் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். விதவிதமான அலைகள் இருக்கின்றது. ஒரு கற்பனை பண்ணுவோமே, அந்த அலைகளுக்கு நம்மை போல ஒரு மனசு இருக்கிறதாக கற்பனை பண்ணுவோம். கடல் அலைகள், சின்ன அலைகள் இருக்குது, பெரிய அலைகள் இருக்குது. அந்த அலைகளுக்கு நம்மை போல ஒரு மனசு இருக்குது. பிறகு ஒரு அலை இனியொரு அலைக்கு ஒரு உபதேசத்தை பண்ணிடுது. உன்னை கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தீன்னு சொன்னால், நீ 2 தன்மையுடன் கூடியவனாக இருக்கின்றாய். ஒன்று பெரிது சிறிது அலை என்ற நாமரூபம், இனி ஒன்று தண்ணீர். இதில் உன்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா தண்ணீர் தான். நீ எதனால் செய்யப்பட்டிருக்கின்றாய்? உன்னுடைய முழு சொரூபமே ஜலந்தான். இப்போ தண்ணீர் என்ற நீ விதவிதமான நாமரூபத்துடன் அலை என்ற பெயரில் இருக்கின்றாய் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு? ஒரு குரு அலை சிஷ்ய அலைக்கு சொல்லி ஞானத்தை கொடுத்தாச்சு. இப்போ அந்த அலை சொல்கின்றது, ஞானத்தை அடைஞ்ச அலை, ஞானி அலை பேசுகின்றது. என்ன பேசுதான்? தன்னை ஜலஸ்வரூபம்னு தெரிஞ்சிடுது. என்னுடைய உண்மையான சொரூபம் ஜலம் தெரிஞ்ச உடனே இந்த அலை சின்ன அலையாங்கூட இருக்கலாம். என்ன சொல்கின்றது? என்னை அனைத்து அலைகளுக்குள்ளும் நான் பார்க்கின்றேன். அது இந்த அலையினுடைய முதல் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கின்றது? என்னை சிறிய அலையாக, ஒரு சிறிய அலையாக இருக்கின்ற என்னை அனைத்து அலைகளுக்குள்ளும் நான் பார்க்கின்றேன். பிறகு இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? என்னிடத்தில் அனைத்து அலைகளும் இருக்கின்றது. இப்போ முதல்ல என்ன சொல்லுது? என்னை அனைத்து அலைகளுக்குள்ளும் நான் பார்க்கின்றேன், அனைத்து அலைகளும் என்னிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால், இது சரியான ஸ்டேட்மெண்ட்டா தப்பான ஸ்டேட்மெண்ட்டா? இது சரியானது தான். எதனுடைய அடிப்படைங்கிறது தான் முக்கியம். இப்போ அலை சொல்கிற முதல் வார்த்தையை எடுத்துக்குவோம். தன்னை அல்லது என்னை அனைத்து அலைகளுக்குள்ளும் பார்க்கின்றேன்னு சொல்லும் பொழுது, அந்த எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீராக, தண்ணீர் சொரூபமாக இருக்கின்ற நான் அனைத்து அலைகளுக்குள்ளும் வியாபித்து இருக்கின்றேன். இப்போ அனைத்து அலைகளுக்குள்ள யார் இருக்கான்னா நான்.
நான்கிறதுக்கு அர்த்தம் தண்ணீர். தண்ணீர் சொரூபமான நான் அனைத்து அலைகளுக்குள்ளும் வியாபித்து இருக்கின்றேன். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னை அனைத்து அலைகளுக்குள்ளே பார்க்கின்றேங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் அனைத்து அலைகளுக்குள்ளும் வியாபித்து ஊடுருவி இருக்கின்றேன். இப்போ என்னை அனைத்து அலைகளுக்குள்ளும் பார்க்கின்றேன் சொல்வதற்குள் பதிலாக நான் அனைத்து அலைகளுக்குள்ளும் நீர் சொரூபமாக வியாபித்து இருக்கின்றேன். இது முதல் ஸ்டேட்மெண்ட். பிறகு இதோட நிறுத்திட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? தண்ணீர் சொரூபமான நான் ஒரு சிறிய இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன் அப்படிங்கிற அறிவு கிடைக்கின்றது. இப்போ இந்த அலை முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் அலைன்னு நினைக்கும் போது சிறியவனாக ஒரு இடத்துல இருக்கேன், தோன்றுகிறேன், பிறகு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறேன், இழந்துடுறேன்னு நினைக்கும். இப்போ அப்படி அல்ல, நானே தான் எல்லா அலைகளுக்குள்ளும் வியாபித்து இருக்கின்றேன். இதில் ஒரு படி வந்தாச்சு. என்ன படி? நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன். பிறகு இந்த இடத்துலையும் இன்னும் அத்வைதமானது சித்திக்கவில்லை. முன்ன எப்படிப்பட்ட துவைதம் இருந்தது? நான்னு ஒருத்தன், எத்தனையோ அலைகள்னு ஒரு துவைதம் இருந்தது. இப்போ அந்த இருமையெல்லாம் போயாச்சு. நான் எல்லா அலைகளுக்குள்ளும் நீராக வியாபித்திருக்கின்றேன் பொழுது நான் ஒருத்தன் இருக்கேன், மற்ற அலைகள்னு ஒன்று இருக்கு, அந்த அலைகளுக்குள்ள நான் வியாபித்து இருக்கின்றேன். இந்த இடத்துலையும் நீர் அலைகள் என்ற பேதம் இருக்கின்றது. ஆனால் முதல் வாக்கியத்தில் பல அலைகள்ங்கிறதெல்லாம் போய் அலைகள் தண்ணீர்ங்கிற பேதம் இருக்கு. ஏன்னா இந்த அலை என்ன சொல்லுது? நான் அனைத்து அலைகளுக்குள்ளும் வியாபித்து இருக்கின்றேன்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னா, நான் அனைத்து அலைகளுக்குள்ள வியாபிச்சு இல்லை, அனைத்து அலைகளும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நான் நீர் சொரூபமானவன், நான் போய் அனைத்துலேயும் வியாபிச்சிட்டில்ல, நான் என் மீது அனைத்து அலைகளும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா, அலைகள் ஒன்று இல்லை, அவைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, இருக்கிறது ஜலம்ங்கிற அத்வைத தத்துவம். இப்போ இதையே பானை களிமண்ணில் சொல்லுங்கன்னு எப்படி சொல்லணும்? களிமண்ணானது முதல்ல சொல்லுது நான் அனைத்து பானைகளையும் வியாபிக்கின்றேன், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்ன சொல்லுது? இப்போ பானைன்னு என்னமோ ஒன்று இருக்குது, அதில் போய் களிமண் வியாபிச்சிட்ருக்கு. அப்போ ரெண்டு இருக்கே, பானைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே களிமண் வியாபித்துள்ளது. ரெண்டாவது வார்த்தையில் நான் போய் பானையில் வியாபிக்கல, அனைத்து பானைகளும் என்னிடத்தில் இருக்கின்றது. இப்போ அனைத்து பானைகளும் என்னிடத்தில் இருக்கிறதுனா பானைன்னு ஒன்று இல்லை, இருக்கிறது நான் ஒருவன் களிமண்ணு தான். அதே போல் இருக்கிறது நான் ஒருவன் ஜலம், தண்ணீர் தான். இப்படி நான் அதை வியாபிக்கின்றேன், அனைத்தையும் வியாபிக்கின்றேன், முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது படி அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது. இப்படி சொல்வதிலிருந்து துவைதமானது நீங்கி அத்வைத தத்துவமானது நிலைப்படுத்தப்படுகின்றது. இதுவரைக்கு உதாரணத்தை பார்த்தோம். இனி உதாரணத்திலிருந்து இங்கே வந்தோம்னா, ஒவ்வொரு ஜீவனும் அலை நீர்ங்கிறது போல ஷரீரம்ங்கிறது உடல்ங்கிறது அலைகள், ஆத்மா என்பது நீர், சச்சித் ஆனந்த சொரூபமான சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்கிற ஆத்மஸ்வரூபம் நீர், உடல்ங்கிறது அலைகள். இப்போ முதல் வாக்கியம் என்ன? ஆத்மஸ்வரூபமான நான் அனைத்து உடல்களையும் வியாபிக்கின்றேன். ஆத்மாவாக நான் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கின்றேன். அப்போ ரெண்டு இருக்கே, என்ன இருக்கு? நான் ஒரு ஆத்மா,
ஒரே ஆத்மா தான். ஆனாலும் அத்தனை சரீரம் இருக்கே. களிமண் என்ன சொல்லியிருக்கு? அனைத்து பானைக்குள்ளும் நான் வியாபித்துள்ளேன். இப்போ பானைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நீ போய் வியாபித்துள்ளாயான்னு கேட்டால் உடனே என்ன சொல்லிடும்? பானைகளெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோம்? எல்லா ஜீவராசிகளினுடைய சரீரமும் என் ஆத்மா மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஞானியினுடைய விஷன், ஞானியினுடைய பார்வை. அவன் விவகாரத்தில் இருக்கும் பொழுது அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன்னு பார்ப்பான். அதனால் பிறகு சொல்ல போகிறார், 32வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறார், ஆகவே இனி ஒருவனை வெறுக்கிறதும் இனி ஒருவனை ஏமாற்றுவதும் ஞானியை பொறுத்த வரைக்கும்னா என்னன்னா தன்னை வெறுப்பது, தன்னை ஏமாற்றுவது. இப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் தனக்கும் ஒரு வேறுபாடும் இல்லை. எல்லா ஜீவராசிகள், எல்லா மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனக்கும் பேதமில்லை. ஏன்? நானே அனைத்துக்குள்ளும் வியாபிக்கின்றேன். அப்போ ஜீவராசிகளெல்லாம் இவ்வளவு துயரப்படுதே, அந்த துயரமெல்லாம் உங்களுக்கும் வருமானா? துயரமும் எனக்கு இல்லை, அவைகளெல்லாம் மித்தியா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அனைத்தையும் எடுத்து போட்டுக்கிறோம், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அனைத்தையும் சேர்ந்து நீக்கி விடுகிறோம். முதல் வாக்கியத்தில் பிரபஞ்சத்தையே நம்ம தலையில் போட்டுக்கிறோம், அடுத்த வாக்கியத்தில் அனைத்து பிரபஞ்சத்தை நம்மிடமிருந்து நீக்குகின்றோம். இப்போ இந்த உடலுக்குள்ளே வியாபிச்சிருந்தேன்னா இந்த உடலில் வர்ற சுகதுக்கம் எனக்கு, நான் எல்லா உடல்லையும் வியாபித்தா என்ன ஆகிறது? எல்லா உடலில் இருக்கிற சுகதுக்கம் எனக்கு வருமே. இப்போ ஞானிக்கு அதிக துக்கம், மற்றவங்களுக்கு வர்ற தலைவலியும் அவனுக்கு வர்ற தலைவலி. காரணம் என்ன? எல்லா உடல்லையும் வியாபிச்சிருக்கானேன்னா. அடுத்த வாக்கியத்தில் உடலெல்லாம் நான் வியாபிக்கல, என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஞானியினுடைய விஷன். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.